இந்த லாக்அப் மரணத்தை விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. இதுல இருக்கக்கூடிய அரசியல் இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, ஏன் 2021 முன்னாடி லாக்அப் டெத் நடக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு என்ன கேள்வினா, 2021க்கு முன்னாடி லாக்அப் டெத் எல்லாம் நடக்க கூடாது, அதையெல்லாம் கண்டிச்சு அதையெல்லாம் தண்டிச்சு தானே நீங்க போராட்டம் பண்ணி ஆட்சிக்கு வந்தீங்க, அப்ப ஏன் உங்க ஆட்சியில் நடக்குது அப்படிங்கறதான் கேள்வி. அதாவது திமுக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில அப்படி இருக்கும் பொழுது 24 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது யாரால் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம். அரியலூரை சேர்ந்த முருகானந்தம், செங்கல்பட்டு கோகுல், சென்னையில் விக்னேஷ், அப்புராஜ், ஆகாஷ், கடலூரில் பாஸ்கர், கரூரில் சங்கர், நாமக்கல் பிரபாகரன், சின்னத்துரை மற்றும் விக்னேஸ்வரன், புதுக்கோட்டை அஜித்குமார், சிவகங்கை ராமநாதபுரம் பாலகுமார், திருவண்ணாமலையில் தங்கமணி, திருச்சியில் திராவிடமணி, சுலைமான் மற்றும் தாடி வீரன், திருநெல்வேலி சாந்தகுமார், விழுப்புரம் விக்னேஸ்வரன், ஜெயக்குமார், தங்கபாண்டி, திருவள்ளூர் தங்கசாமி, தென்காசி கார்த்தி, மதுரையில பாத்தீங்கன்னா அற்புத ராஜா மற்றும் ராஜா